வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பவர் பேங்க். யூஸ்வலாக எல்லாத்துட்டையும் பவர் பேங்க் இருக்கும். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுல, இல்லை அவுட்டோரில் நம்ம லாங் டேஸ் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது, பவர் பாயிண்ட் நமக்கு இல்லை, அவைலபிள் இல்லை ட்ராவலிங், இந்த மாதிரி டைம்லாம் நமக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பவர் பேங்க் தேவைப்படும். இந்த பவர் பேங்க்கோடவே நம்ம மொபைல் ஃபோனையும் எடுத்துகிட்டு போகிறவங்களையும் பார்த்துருக்கீங்க. ஓகே, சில ஃபோனில் சார்ஜ் அவ்வளோவா ப்ராப்பராக அதில் ஸ்டாண்ட் பை நிற்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க்கை வாங்கி அதில் ஆட் பண்ணிக்குவாங்க. இல்லை சில பேர் மொபைல் ஃபோனில் இந்த பேட்ரி கிடைக்காது, அல்லது மாற்ற முடியாது, அல்லது இப்போத்துக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். எனிகோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த பவர் பேங்கில் என்ன இருக்கும்? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பவர் பேங்க் பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கேன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இது ஒரு மாடுல் TP4056 ஒரு மாடுல் ஐசி இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் இன்புட், சார்ஜர்லேருந்து இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நாம் இந்த லித்தியம் செல்லை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது இன்புட்டில் சார்ஜ் ஃபுல் ஆனோடனே நாம் ஐசோலேட் பண்ணிடுறோம், சார்ஜரை ஐசோலேட் பண்ணிடுறோம். இந்த லித்தியம் செல்லில் சார்ஜாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கு, அதை க்ளோஸ் பண்ணோம்னா இந்த லோடு ஒர்க் பண்ணலாம். இந்த லோடு மேபி இன்னொரு ஃபோனாக கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபோன் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். நாம் பண்ணும்போது சார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்டில், இந்த சாக்கெட்டில், அதாவது டைப் சியாக இருக்கலாம், இல்லை மைக்ரோ எஸ்பி இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண முடியும், அதில் என்ன பண்ண முடியும், நம்ம சார்ஜு உள்ளே இன்புட் பண்ண முடியும். அப்போ 5 வோல்ட் அடாப்டர்லேருந்து 1 ஆம்பியர் அல்லது 2 ஆம்பியர் உள்ளே கொடுத்தோம்னா இந்த லித்தியம் செல்லை நம்ம சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ண பிறகு இதை ஐசோலேட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம லோடு ஒரு மொபைல் ஃபோனு சார்ஜ் யூஸ் பண்ணலாம். இதுதான் சிம்பிள், தான் பேசிக் இல்லையா? இருக்குது. இப்போ இது ஒரு செல் இருக்குது. ஒரு செல் அப்படின்னா இதில் எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 3.7 வோல்ட்டு. மேக்ஸிமம் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா 4.25 வோல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆம்பியர் அந்த கம்பெனியை பொறுத்து, இல்லை மாடலுடைய ரேட்டிங்ஸை பொறுத்து. இது ஒரு 2000 மில்லி ஆம்பியர் அப்படின்னா இன்னொன்று 2000 இருக்கலாம், இன்னொன்று 3600, இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்குது. ஈவன் 10,000 வரைக்குமே இருக்குது. பட் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும். ஓகேவா? அது ஒரு மீட்டர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைம் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு அந்த மாடல் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கெப்பாசிட்டன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் மீன்ஸ் என்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ ஆம்பியர் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இருக்குது இல்லை அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு மாடுல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாடுல் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாடுல் இருக்குது, இந்த மாடுல் இருக்குது. இதுதான் இந்த மாடுல். ஓகேவா? இதனுடைய காஸ்ட் 350 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் என்லார்ஜ் வெர்ஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். அவசியம் கண்டிப்பாக ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் இந்த யூனிட் அவசியம் தேவை. இது எப்படிங்கிற டெமோ கிளாஸ் இருக்குது, பட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லையும் நம்ம என்ன பண்ணலாம், அதோட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, ஆம்பியர் இருக்குது, எவ்வளோ மில்லி ஆம்பியர் இருக்குது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக செக் பண்ண முடியும். இந்த மாதிரி செக் பண்ண பிறகு தான் நம்ம ஒரு பேட்டரியை மேக் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போது ஒரு பவர் பேங்க் அப்படின்னா அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐசி. இதில் உங்களுக்கு TP4056 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சப்போஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் இருக்குது. இந்த பவர் பேங்க் என்ன பண்ணுறோம், நான் ஓப்பன் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, பவர் பேங்க்கு இந்த மாதிரி இருக்கு. நான் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன் பாருங்கள். என்லார்ஜ்டு இதில் இருக்குது. இந்த பேட்டரி இருக்குது இல்லையா, இதில் ஒரு பேட்டரி இருக்குது. சில பவர் பேங்க்கில் ஒரு மொபைல் ஃபோனுடைய பேட்டரியே உள்ளுக்குள்ளே இருக்கும். சில இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியில் டெல்லி செட்டில் இதில் எல்லாம் இருக்கும்.
இது கொஞ்சம் பிராண்டட் டார்கெட் கம்பெனி இது. இதில் வந்து யூஸ் பண்ணிக்க இந்த பேட்டரிக்கு பேர் வந்து பாலிமர், லித்தியம் அயான் பாலிமர். நிறைய டைப் ஆஃப் சார்ஜர் செல்லெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். லெட் ஆசிட் அதில் வராது, இதில் வராது. நிக்கல் கேட்மியம் இருக்குது, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு இருக்குது, இது பாலிமர். இன்னொன்று லித்தியம் அயான், அடுத்து லித்தியம் பெரோபாஸ்பேட். ஸோ இதனுடைய 10,000 மில்லி ஆம்பியர், 10 ஆம்பியர் இதனுடைய கெப்பாசிட்டி. வோல்ட் வந்து 3.7 அதே வோல்ட் தான் இதில் இருக்குது. இதுதான் இந்த யூனிட். இந்த யூனிட்டில் வேணால் ஓப்பன் பண்ணிடலாம். ஓ, 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. இதை ஐசோலேட் பண்ணணும், அப்போ தான் இந்த பிசிபி போர்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி பவர் பேங்க் மாடல் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். மாடல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். நீங்களே ஒரு பவர் பேங்க் ஒன்று மேக் பண்ணிக்கலாம். ஒரு பவர் பேங்க் மேக் பண்ணணுன்னா கொஞ்சம் ஐடியா தெரியணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், சிம்பிளாக இந்த இடத்துல பேஸ்ட் போட்டு பண்ணியிருக்கேன் இருக்குது. இப்போது இந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடில் ஒரு சுவிட்ச் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா இது இண்டிகேட்டர் லைட்டு எரியும். இப்போ ப்ரெஷ் பண்ணுறேன், ஓகேவா? இந்த இடத்துல இண்டிகேட்டர் எரியுது. இதில் 4 எல்இடி இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அது மூவ் ஆகிறது நல்லா தெரியும். இன்றைக்கி பவர் இருக்குது, இது இப்போ லோ பவரில் இருக்குது. சார், இதிலிருந்து ஒரு ஃபோனுக்கு எப்படி பயாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பயாஸ் எப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்குவோம். ஒரு கார்டு வேணும், ஒரு கார்டு எடுத்துக்கலாம். இந்த கார்டு எடுத்து இந்த ஃபோனில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 யூஎஸ்பி சாக்கெட் இதில் இருக்குது. ரெண்டு யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. நான் அதில் இந்த ஃபோனில் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, சார்ஜ் ஆகுது. ஓகேவா? இந்த யூனிட்லேருந்து சார்ஜ் ஆகுது. நான் மறுபடியும் ஒன் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன், ஒரு சாக்கெட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். தென் அனதர் சாக்கெட் ஒன்று இருக்குது, யூஎஸ்பி சாக்கெட், அதில் இன்சர்ட் பண்ணுறேன். 1 செகண்ட் சார்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இப்போது இதில் எப்படி இருக்குது, 2 போர்ட் இருக்குது, 2 போர்ட் இருக்குது, 2 போர்ட் இருக்குது. ஸோ யூஎஸ்பி போர்ட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், அவுட்புட் எடுத்து நம்ம எந்த ஃபோன் வேணாலும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா, அந்த 2 சாக்கெட் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து சி டைப், இன்னொன்று வந்து மைக்ரோ யூஎஸ்பி சாக்கெட். இது எதுக்குன்னா உங்களுக்கு வோல்டேஜை கொடுக்கறதுக்காக, வோல்டேஜை கொடுத்து இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுனா, இதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், இந்த எல்இடி மூவ் ஆகிறது தெரியும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் மூலிமா யார் வேணாலும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு கடல் மாதிரி சப்ஜெக்டு. அதை எளிமையான முறையில் தமிழில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்ருக்காங்க, மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒர்க் ஷாப் டூல்ஸ் எதாவது வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் போர்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவர் பேங்க். பவர் பேங்க்கில் என்ன இருக்கும் அப்படின்னு, சில பவர் பேங்க்கில் வந்து இது ஒரு கம்பெனி ப்ராடக்ட். சில பவர் பேங்க்கில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், லித்தியம் அயான் செல் இருக்கும், 5 செல் அல்லது 6 செல் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும், பேரலெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போது இந்த போர்டு மார்க்கெட்டில் அவைலபிள் அப்படின்னா நாமளே அசம்பிள் பண்ணிடலாம். மார்க்கெட்டில் 1000 ரூபா 1500 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது பவர் பேங்க் இருக்குது. ஆனால் நாம் அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா 1/4, 4ல் 1 பங்கு. இப்போ 1000 ரூபா இருக்குது, 1500 ரூபாய்க்கு பவர் பேங்க் இருக்குதுன்னா அது நம்ம வந்து ஒரு 250 ரூபா அல்லது 350 ரூபாய்க்கு நாமளே அசம்பிள் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இந்த கேபினெட்லாம் கிடைக்காது, ஒரு ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருக்காது, பட் இருந்தாலும் நாம் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் சேம் இந்த ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஐசி இருக்குது, காயில் எல்லாமே இருக்குது. இதில் இந்த யூனிட்டில் இப்போ நம்ம சார்ஜ் பண்ணி எப்படி பார்க்கலாமா, ஒரு யூனிட் மூலிமா சார்ஜ் பண்ணலாம்.
ஒரு சி டைப் சார்ஜர் இருக்குது. நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், மூவ் ஆகுதா? மூவ் ஆகிட்டுருக்கு. மெல்ல மெல்ல சார்ஜ் ஏறுதா? ஸோ இதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இது எல்லா ஃபோன்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில ஃபோன்லேருந்து சார்ஜரில் இருக்காது, சிலதில் இருக்காது. சிலது வந்து ஒரு 5mm எல்இடியே உங்களுக்கு இருக்கும், சார்ஜிங் இண்டிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம விசிபிளாக என்ன பண்ண முடியும், சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த பவர் பேங்க்கில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான். ஆனால் பாலிமர் பேக்கிங் எல்லாம் இப்படி பேர் பேக்கிங்காக தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நிறைய சில இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பாலிமர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. போல்டிங் டைப்பில் எதாவது இருந்தால் கூட அந்த மாதிரி தான் வரும். ப்ளூடூத் கிட்டில் அந்த மாதிரி வரும், ட்ரோனில் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா 2 யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. அதனால் அட் அ டைமில் 2 ஃபோனை நம்ம என்ன பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும். இல்லை வேறு ஏதாவது ப்ளூடூத் மாடல் ஒரு கிட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். இதில் இன்புட் பார்த்திங்கன்னா இப்போ நான் சி டைப் இன்புட் கொடுத்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். இதே மைக்ரோ யூஎஸ்பி பின் இருக்குது. அதனுடைய பழைய ஓல்டு மாடல் இருந்த அடாப்டர் இருந்தால் கூட நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. சி டைப் இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோ யூஎஸ்பி சாக்கெட்டாக இருந்தாலும் நாம் இந்த யூனிட்டை சார்ஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்லா பவர் பேங்க்குமே லைஃப் லாங் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக சார்ஜ் ஏறும், வேகமாக டிஸ்சார்ஜ் ஆகிரும். இதுதான் அதனுடைய சிம்டம். அப்படின்னா அந்த பவர் பேங்கை ஒரு எமர்ஜென்சிக்கு நாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது நம்ம சிம்பிளாக என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மைனஸ் ப்ளஸ்ன்னு 2 இருக்குது, பின் இருக்குது. அதை ஐசோலேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐசோலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடல் தனியாக வந்துடும், சார்ஜிங் மாடல் தனியாக வந்துடும், பேட்ரி தனியாக வந்துடும். இதே பேட்ரி மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்கை புதுசாக மாற்றிடலாம். அதாவது பவர் பேங்கை சர்வீஸ் பண்ணிடலாம். பவர் பேங்க்குள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட், என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, இந்த சாக்கெட் இருக்குது இல்லையா, அது சி டைப் சாக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோ யூஎஸ்பி சாக்கெட்டாக இருந்தாலும் சரி, கஸ்டமர் கொஞ்சம் ஃபோர்ஸாக இன்சர்ட் பண்ணும்பொழுது இந்த சாக்கெட் ஃபெயிலியர் ஆகிரும். நாம் அந்த சாக்கெட்டை புதுசாக மாற்றி தந்துடலாம். அதே மாதிரியே 2 போர்ட் இருக்குல்லையா, யூஎஸ்பி போர்ட் இருக்குல்லையா, அதில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? பாருங்கள், 2 பக்கம் இருக்குது. இந்த இடத்துல 2 யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது, ஐசி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும், சிம்பிளாக பண்ண முடியும். அதாவது ஒரு பவர் பேங்க் வந்தாலும் நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். அப்படின்னா முதல்ல பவர் பேங்கை பற்றியே நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே சொன்னது தான், என்ன சொல்லியிருக்கோம், இதே தான், சிம்பிள் இதே தான். நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த சாக்கெட் வழியாக மொபைல் சார்ஜர் மூலிமா சார்ஜ் பண்ணுறோம் இந்த செல்லை. இந்த செல் ஃபுல்லாக சார்ஜ் ஆனோன்னா ஒரு இண்டிகேட்டர் வரும், சார்ஜ் ஃபுல்லுன்னு இண்டிகேட்டர் வரும். சார்ஜ் ஃபுல்லுன்னு இண்டிகேட்டர் வந்துருச்சுன்னா நாம் இங்கேருந்து அடாப்டர்லேருந்து இது ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ சார்ஜ் ஆகி ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல சுவிட்ச் ஒன்று இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணோம்னா என்ன ஆயிரும், இந்த லோடு, அதாவது ஒரு மொபைல் ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணலாம். அடாப்டர் கொடுத்து சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேணுங்கும் போது எமர்ஜென்சி பீரியடில் நாம் ஒரு மொபைலை சார்ஜ் பண்ணலாம். இதுதான் பேசிக் திங். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இதுதான் அந்த யூனிட் இருக்குது. அப்போ மாடல் தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். மாடலே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் ஃபெயிலியர் அப்படின்னா பேட்டரியை சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு ப்ளஸ் மைனஸ் மட்டும் ஐசோலேட் பண்ணால் போதும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி, 5.1 ஹோம் தேட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸ், மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். யார் வேணால் பயிற்சி பெற முடியும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு செலவு கம்மி, வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்ததுன்னா மதியம் 1 to 2 ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுல தான் நாம் அப்கிரேட் ஆகும் எலக்ட்ரானிக்கில். ஓகேங்களா? நாம் இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா, ஒரு பவர் பேங்க்கில் என்ன இருக்கும், அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோ, முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.